ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக வந்து இசைவாணின்றவங்க வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது இந்து மாசம் புண்படும்படி அவங்களுக்கு எதிராக நிறைய வந்து புகார் கொடுத்துருக்காங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நடக்கல அப்படின்னு பத்திரிகைக்காரர்களான நீங்களே கேக்குறீங்க. பப்ளிக்கும் அதுதான் கேக்குறாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கியிருக்கு. அரசாங்கத்துல எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியலையோ என்னவோ. அடிக்கடி நான் இங்க வர்றது டெய்லி வர்றதுனால நீங்களும் டெய்லி வர்றீங்க. உங்களுடைய அந்த அன்புக்கு வந்து நன்றி. இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஹைதராபாத்ல தான் 4 வருஷமா இருக்கிறேன். என் வீடு வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கு. 4 வருஷமா நான் அங்கதான் இருக்கேன். என்னோட வீட்டுல நான் அங்கேருந்து படப்பிடிப்புக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 படம், ஒரு தொலைக்காட்சி தொடர், அதுல 3 ப்ராஜெக்ட்ல இப்போ நான் வந்து நடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ தொலைக்காட்சி தொடருடைய படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ என் வீட்டு வாசல்ல தான் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. படப்பிடிப்பு எல்லாமே வந்து அப்படியே தடப்பட்டு இருக்கு. என் பையனோட பள்ளிக்கூடம், அவன் அங்கதான் வந்து படிக்கிறான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயும் டைம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சுங்கிறதுனால கொஞ்சம் இந்த நிபந்தனையிலேருந்து எனக்கு தளர்வு கேட்டு நான் விண்ணப்பிச்சிருக்கேன். அது வந்து மண்டே அன்னைக்கு தான் ஹியரிங் வருது. அதனால அதுக்குள்ளதான் எதையாவது சொல்லி அப்படி வேண்டாம். எதுங்க? இல்லைங்க, நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து ஒர்க்கு, வீடு, என் பிள்ளையோட படிப்பு இதெல்லாம் வந்து மனசுல நான் வச்சு என்னுடைய லாயர் தரப்புல விண்ணப்பிச்சிருக்காங்க. மற்றபடிக்கு கோர்ட்ல நான் மண்டே தான் வருது. மண்டே வரும்பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத நம்ம எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து நல்லது நடக்கணும். ரொட்டீனா அந்த படிப்பு, வேலை, எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால நல்லது நடக்கணும் தான் நம்ம விரும்புறோம். ஆட்சேபம்ங்கிறது வந்து அவங்க தரப்புல அதெல்லாம் வந்து எதுவா இருந்தாலும் நல்லது, கரெக்டான ஒரு சந்தோஷமான தீர்ப்பு வரும். அப்படி எனக்காக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க தரப்புல நீங்க பேசுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையும் கம்பேர் பண்ண எப்படி பாக்குறீங்க? ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு தெரியாதா பதிலு? உங்களுக்கு தெரியாதா? ஏங்க மண்டே அன்னைக்கு வருது, அதை பார்ப்போம்.